செல்லை எடுத்து பார்க்க முடியலைங்க. செல் எடுத்து ஏதாவது பார்க்கலான்னு செல் எடுப்போம். ஏதாவது போய் நல்லதை சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்போம். ஏதோ ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு ஃபோன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி என்ன இருக்குது தெரியுங்களா? இந்த நாட்டில் நடக்கிற வன்கொடுமை தாங்க இருக்குது. 10 வயசு சிறுமிக்கு பலாத்காரம், 2 வயசு குழந்தைய 60 வயசு கிழவன் கெடுத்துட்டாங்க. 4 பேர் சேர்ந்து 2 பேர்த்த வெட்டிட்டாங்க. நடு ரோட்டில் டீ கடையில் இருந்தவனை வெட்டிட்டாங்க, வீடு பூந்து வெட்டிட்டாங்க, காட்டில் பூந்து வெட்டிட்டாங்க, பங்கில் பெட்ரோல் அடிச்சிட்டு இருந்தவனை வெட்டிட்டாங்க, ரோட்டில் நடந்து போன பொம்பளைய கெடுத்துட்டாங்க. இப்படி சம்பவம் பார்த்தா நமக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, அது நமக்கு மறந்து போகுதுங்க. இப்படி தான் நடக்குது. நம்ம ஏதாவது சிந்திச்சு நம்ம அதை போய் பார்க்கலான்னு நம்ம செல் எடுப்போம். ஆனால் இதில் நடக்கிற இந்த கன்றாவி எல்லாம் பார்த்துட்டு இதை தாங்க பார்க்க சொல்லுது. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? இது என்ன, இது என்ன நாடா இல்லை அராஜகம் காடா? ஏன் இப்படி மாறிடுச்சு இந்த நாடு? இந்த 1 மாதம் அளவில் நம்ம நாட்டுக்கு வந்த அவக்கேடு என்ன? ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? எதற்காக இந்த மாற்றம்? இந்த மாற்றத்தால் நமக்கு என்ன பலன்? ஏன் இதை நம்மளே என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? வேலியில் இருக்கிற கோடாயிலையை தூக்கி காலு மேலே போட்டுக்கிட்டு குத்துது குடையுதுன்னாங்களாம். அது நம்ம மக்கள் கரெக்டாக செஞ்சுருக்காங்கங்க. ஸோ அப்பா, இந்த செல்லை பார்க்கவே முடியல. எங்கே பார்த்தாலும் கொத்து, கொலை, வெட்டு, குத்து, பாலியல் வன்கொடுமை, அராஜகம், சாலை மறியல், விவசாய மறியல், மதுபான மறியல். அடாடாடாடாடா, நாட்டில் என்னதான் நடக்குதுன்னே தெரியல. செல்லை எடுத்து பார்க்க முடியல. பார்த்தா அதுதான் முன்னாடி வருது. வேறு எதையும் பார்க்க கூட சிந்தனையே வர மாட்டேங்குது. ஃபோன் எடுத்து பார்த்தோம்னா, ஐயோ நாட்டில் என்ன நடக்குதே தெரியலையே, இது என்ன எப்படி சொல்கிறாங்களே, அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இதில் தான் ஞாபகமே ஓடுதா ஒழிஞ்சு ஒரு வேலை செய்யவோ ஒரு எதையும் சிந்திச்சு பார்க்க கூட டைம் இல்லாமல் இருக்குது. இப்படி நாடு மாறி போச்சு. இப்போவே இந்த மாதிரி மாறி போச்சு. இன்னும் என்னென்ன நடக்குமோ தெரியல. இந்த செல்லை எடுத்து பார்த்தா போதும், பாலியல் வன்கொடுமை, 4 பேர்த்த வெட்டிட்டாங்க, 2 பேர்த்த வெட்டிட்டாங்க, 10 வயசு சிறுமியை கற்பழிச்சிட்டாங்க, 4 பேர் குடிச்சிட்டு ஒருத்தனை போட்டு வெட்டிட்டாங்க, நடு ரோட்டில் வெட்டு, குத்து, கொலை. இது நாடா இல்லை அராஜகம் காடா? ஒன்றும் புரியவில்லை. ஏன் இந்த மாற்றம்? எதுக்காக இந்த மாற்றம்? இந்த மாற்றத்தை சந்திக்கவா இந்த மக்களெல்லாம் ஓட்டு போட்டாங்க? இதையெல்லாம் பார்த்து பார்த்து தினம் நாளைக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து செத்து கொண்டு இருக்கிறதா வாழ்க்கை? மக்களே, சிந்திச்சு பாருங்க. இது போல் நாட்டில் என்னைக்காவது நம்ம துடிச்சிருக்கோமா? இந்த நாட்டை பற்றி நமக்கு துளி கவலை இருந்துச்சா? இப்போ ஏன் இந்த சிந்தனையெல்லாம் ஓடி இப்படி நாட்டை கெடுத்து குட்டு சவர் பண்ணது இல்லாமல் இந்த 20 நாளுக்குள்ளே இப்படியெல்லாம் நாட்டில் அராஜகம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ரீல்ஸ் போட்டவங்க எல்லாம் நியூஸை பார்த்துட்டு இருக்காங்களாம். பின்ன என்ன பார்க்க முடியும்? நியூஸை தான் பார்க்க முடியும். உங்களை நாங்கள் கேள்வியாக கேட்க முடியும்? முடியாதனால தானே நாங்கள் நியூஸை பார்த்துட்ருக்கோம். ஏன் பார்த்துட்ருக்கோம்? நாட்டில் நடக்கிற அராஜகம். 10 வயசு பிள்ளைக்கு பாலியல் வன்கொடுமை, 2 வயசு பிள்ளைக்கு பாலியல் வன்கொடுமை, 60 வயசு பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை. ரோட்டில் தனியாக பெண்கள் நடந்து போக முடியல. ரோட்டில் டீ கடையில் இருக்கிறவங்கள வெட்டுறாங்க, பங்கில் பெட்ரோல் போட்டவங்கள வெட்டுறாங்க, வீட்டை இடித்து தரமட்டம் பண்ணுறீங்க. இப்படி நாட்டுக்குள்ள மக்களுக்கு ஒவ்வொரு வன்கொடுமையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதையும் பார்த்துட்டு நாங்கள் சும்மா தான் இருக்கிறோம். இன்னும் நீங்கள் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் இல்லாமல்
இந்த நாட்டை கெடுத்து குட்டு செவர் பண்ணதும் இல்லாமல் இந்த 20 நாள் அளவில் எல்லோருமே செல்லை எடுத்து ஏதாவது பார்க்கலான்னு எடுப்போம். உங்களுடைய வண்டவாளம் தான் இதில் ஓடிட்டுருக்கு. அதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை பார்த்தா ரீல்ஸ் போட்டவங்க நியூஸை பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் கம்முன்னு இருக்கிறீங்க? நீங்கள் கம்முன்னு இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் உங்களை பார்த்துட்டு இருக்கோம். நீ என்ன செய்கிறியோ புது மந்திரி வந்திருக்கிறாங்களே என்ன செய்கிறாரோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ஒன்றுமே செய்யலையே. நாட்டில் இத்தனை அராஜகம் நடக்குதே, தட்டி கேட்க வேண்டியது தானே, தடுத்து நிறுத்த வேண்டியது தானே. ஆட்சி உங்கள் கையில் இருக்குல்ல, நீங்கள் எல்லாமே பண்ணலாமே. நீங்கள் தானே முதலமைச்சர். ஏன் கம்முன்னு இருக்கிறீங்க? வாயில் பூட்டு போட்டு இருக்கா? இப்படி என்ன பார்ப்பாங்க? நாட்டில் நடக்கிறதுல தான் பார்த்து எல்லாம் வெந்து போய் கிடக்குறாங்கல்ல, நொந்து போய் கிடக்குறாங்க. நாங்கள் வெந்து போய் நொந்து போயும் கிடக்குறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தீர்ந்து போன சக்தி அதிமுக, தீர்ந்து போன சக்தி திமுக, தீர்ந்து போன சக்தி. நீ ஆக்கிரமிச்ச சக்தியா? உன்னை யார் ஆட்சிக்கு கொண்டு வர சொன்னாங்க? யார் வந்தா உன்னை கொண்டு வந்தாங்க? எதுக்காக நீ வந்த? நாட்டை கெடுக்கவா? 70 வருஷமாக இந்த 2 கட்சிக்காரங்களும் இந்த நாட்டை காத்து, இந்த மண்ணை காத்து, இந்த மண்ணில் வாழும் மக்களை காத்து வச்சிருக்காங்க. நேற்று வந்த உனக்கு அவங்களையெல்லாம் தீர்ந்து போன சக்தி. இத்தனை வருஷமா நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாங்க. இந்த நாட்டை காத்துக்குவாங்க. இந்த பொறுப்பை நம்ம பொறுப்பையெல்லாம் அவர் பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம பணிகளை நம்ம செய்யலான்னு தான் இந்த தமிழ்நாட்டு பெண்களும் மக்களும், அதுதான் இத்தனை வருஷமாக எல்லாமே நடந்து கொண்டு இருந்தது. அது போல தான் நடந்துச்சு. அவரவர்கள் பணிகளை அவரவர்கள் கரெக்டாக செஞ்சு கொண்டு இருந்தார்கள். ஆனால் நீங்கள் கட்சியின் ஒன்று ஆரம்பித்த பிறகுதான் இந்த ரீல்ஸு இதுக்குள்ளே எப்படி ஆட்சி நடத்துறது, எப்படி வன்முறையை கொண்டு வர்றது? ஒரு வேளை நீங்கள் ஆட்சி நடத்துறது எதுக்கு தெரியுமா? இந்த ரீல்ஸு போடுறதுக்காக தான் ஒரு வேளை ஆட்சி நடத்துவீங்களோ? நெல்லாட்சி நடத்தினால் மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்மளை நல்லாட்சி நடத்தின உங்களை எதுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் வேலையை பார்த்துட்டு நாங்கள் போயிடுவோம் இல்லையா? அதனால் இப்படி அராஜகம் நடந்தால் தான் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பாங்க, ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்து ரீல்ஸை பார்ப்பாங்க. அப்படின்னு இது ஒரு வேலை பண்ணுறீங்களோ? இருக்கலாம். எத்தனையோ சூழ்ச்சியம் பண்ணுற நீங்கள் இதை பண்ண மாட்டிங்களா? என்ன பண்ணுங்க. மக்களுக்கு அழிவு வராமல் பண்ணுங்க. மக்களை நல்ல முறையை பாதுகாத்து கொள்ளுங்க. இது இப்படியே போனீங்கன்னா நீண்ட நாள் நிலைக்காது. உங்களுக்கு ஆட்சி பதவி அழிஞ்சு போயிடும். நல்லது செய்தால் நீண்ட நாள் வாழலாம், நல்லது செய்தால் நீண்ட நாள் வாழலாம், கெடுதல் செய்தால் பாதியில் போகலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாதியில் போகலான்னு நினைக்கிறீங்களா? நீண்ட நாள் வாழணும்னு நினைக்கிறீங்களா? அதை நீங்கள் சொன்னால் போதும். சரியா? என்ன நினைக்கிறீங்க? அதுபோல் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் செஞ்ச தப்பு என்ன தெரியுங்களா? வேலியில் இருந்த ஓனானை எடுத்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டாங்க. வேலியில் இருந்த ஓனா வேலியிலே இருந்திருந்தா அது பழங்களை பறித்து தின்னுக்கிட்டு அது பாட்டுக்கு போயிருக்கு. அதை எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சா என்ன பண்ணும்? பரன்னு ஏறும். இங்கே ஏறும், அங்கே ஏறும், இங்கே ஏறும், அங்கே ஏறும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க. வேலையில் இருந்த ஓனாயை எடுத்து வீட்டில் விட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஓடுறாங்க, ஒளியிறாங்க, பதுங்குறாங்க, பம்புறாங்க. ஐயோ, இந்த ஓனா நம்மளை கடிக்குமா, கொதருமா, என்ன பண்ணுமோ, ஏது பண்ணுமோன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம மக்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. பெரிய தப்பு பண்ணிட்டோமே, வேலையில் இருந்த ஓனானை எடுத்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டோமே, நம்ம வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துருச்சேன்னு ஒவ்வொரு மக்களும் தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் விஜய் சார் அவர்களே. இதையெல்லாம் நீங்கள் பார்க்காமல் நீங்கள்
தீர்ந்து போன சக்தி, அழிஞ்சு போன சக்தி என்று வாய்க்கு வந்தபடி பேச வேண்டாம். இந்த 70 வருஷமாக இந்த 2 கட்சிகளும் நம்ம நாட்டை காத்து வச்சிருக்கிறாங்க. செந்தூர பாண்டி படத்தில் நம்ம ஐயா விஜயகாந்த் அவர்கள் படத்தில் நடித்து உங்களுக்கு ஃபேமஸ் ஆனவர்கள் நீங்கள். இன்னைக்கு அவர்களால் ஒரு படத்தில் ஒரு கதாநாயகனாக வந்து படம் நடித்து விட்டு இன்னைக்கு யாரையோ என்னென்னமோ பேசுகிறீங்க. நீங்களும் இந்த ஆட்சியில் வாழ்ந்தவங்க தானே. இந்த 75 வருஷமாக நீங்களும் இந்த தீர்ந்து போன ஆட்சியும் தூந்து போன ஆட்சியிலும் தானே வாழ்ந்தீங்க. வேற எந்த ஆட்சியில் வாழ்ந்துருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.